இப்போ ட்ரம்ப் 25% போட்டிருக்காருன்னா இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம அதிகமாக போட முடியுமா? போடலாம். அந்த தில்லு இருந்தால் போடலாம் நீங்கள். சைனா மாதிரி நீங்கள் தில்லாக இருந்தீங்கன்னா, நீ 25 நானும் 25 போடுறேன் போடான்னு. இப்போ நம்ம ஏற்கனவே அவனுக்கு தாறுமாறாக ஒன்றும் தெரிஞ்சுங்க, நீங்கள் நம்ம நாடுன்னு நீங்கள் பேசக்கூடாது. ஏற்கனவே ட்ரம்ப் டேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அவன் பொருளுக்கு 50%லாம் டேக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். 35%, 50%லாம். இப்போ எவனாக இருந்தாலும் எப்படி விட்டுருவான்? இப்போ உங்கள் நாடு நம்ம நாடுன்னு நம்ம கேட்குறோம். நான் எங்கள் நாட்டுக்கு 25% போட்டேன்னு. அவனுக்கு நீங்கள் போட்டது? ஒருத்தன் வந்து கத்தியை வச்சு உங்களை கிழிச்சு விட்றாங்க. அதுதான் அந்த சட்டத்தை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு கண்ணை புடுங்கப்பட்டு ரத்தத்தோடு வந்தாலும் உடனே அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிடாத. ஏன்னா இவன் அவனோட 2 கண்ணையும் பிடுங்கிட்டதுனால தான் அவன் ஒரு கண்ணை பிடுங்கியிருக்கான். அதனால் தீர விசாரித்து தான் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஏற்கனவே நம்ம அவன் 2 கண்ணையும் பிடுங்கியிருக்கோம்ல. இப்போ அவன் ஒரு கண்ணைனாலும் பிடுங்காம விட மாட்டானா? விட மாட்டான்ல அவன். இப்போ அவன் இப்போ ஒரு கண்ணை பிடிக்கிறான். இப்போ தான் ஜி கண்ணை பிடிங்கிருக்கான். ஜி ஏற்கனவே ஜி ஆட்சியில் அமெரிக்காக்காரன் 2 கண்ணையும் பிடிங்கிட்டாரு, கிட்னியை வரைக்கும் உருவிட்டுருக்காங்க. அதான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் தொழில் பண்ண முடியாது.